நம்மளுடைய இன்குபேட்டரில் பார்த்தீங்கன்னா ஒரு 50 முட்டை பக்கமாக அடை வச்சுருந்தோம். இதுக்கு முன்னாடி 50 முட்டையில் நமக்கு பொரிச்சது எத்தனைன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 34 பக்கமாக பொரிச்சிருக்கு நமக்கு. இப்போது இங்கே இருக்கிற 30 குஞ்சுகளில் 3 குஞ்சுகளை தவிர்த்து 3 வாத்து குஞ்சுகளை தவிர்த்து மற்றது எல்லாமே இன்குபேட்டரில் பொரிச்சது தான். மற்ற 3 வாத்து குஞ்சுகளும் இந்த தாய்க்கோழிக்கிட்ட, அதாவது நாட்டுக்கோழிக்கிட்ட பொரிச்சது. நான் எப்படி இந்த 30 வாத்து குஞ்சுகளும் இந்த கோழிக்கிட்ட சேர்த்தேன்னா, அதாவது நான் வந்து இன்குபேட்டரில் தான் முன்னாடி அடை வச்சுருந்தேன். அது என்ன பண்ணேன், 20 நாளிலே கொண்டு போய் வாத்து முட்டையை, கரு கூடன முட்டையை வந்து நான் என்ன பண்ணேன்னா எடுத்து போய் கோழிக்கிட்ட அடை வச்சுட்டேன். ஸோ அந்த ஃபுட்டேஜை நான் உங்களுக்கு காமிக்கிறேன், நீங்கள் பாருங்கள். கோழிக்கிட்ட அடை வச்சுட்டேன். அது கோழி என்ன பண்ணிச்சு, அழகாக முட்டையை சேர்த்துக்கிட்டு ஸோ பொரிக்க ஆரம்பிச்சிது. அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன்னா, இன்குபேட்டரில் பொரித்த அந்த வாத்து குஞ்சுகளை கொண்டு வந்து மற்ற இருந்த அந்த 27 வாத்து குஞ்சுகளையும் கொண்டு வந்து நான் அந்த நாட்டுக்கோழிக்கிட்ட விட்டுட்டேன். நான் எதுக்காக இன்குபேட்டரில் அடை வச்சேன்னா, இப்போ இன்குபேட்டரில் நம்ம தாய்க்கோழிக்கிட்ட நாட்டுக்கோழிக்கிட்ட கிட்டத்தட்ட ஒரு 10 முட்டை கூட வாத்து முட்டை வைக்க முடியாது. ஏன்னா வாத்து முட்டைகள்லாம் பெருசு, ஒரு 10 முட்டை கூட வைக்க முடியாது. நாம் இந்த மாதிரி பொரித்து கொண்டு வந்து இன்குபேட்டரில் பொரித்து கொண்டு வந்து நம்ம வாத்துக்கிட்ட விட்டுட்டோம், அதாவது நாட்டுக்கோழிக்கிட்ட விட்டோம்னா கோழி அழகாக பார்த்துக்கும்.